வணக்கம் எவ்ரிவான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜாயின்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தியரி கிளாஸ் மாதிரி பார்த்தோம். இதில் வந்து வித் ஆக்சுவல் எக்ஸாம்பிள், ஓகேவா? இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு டேபிள் இருக்குது. ஒன்று வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் டேபிள். எம்ப்ளாயிஸ் டேபிளில் 4 டேட்டா இருக்குது: ஆலிஸ், பாப், சார்லி, டேவிட். அதே நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொன்னோமோ அதே தான். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்குது. டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் நம்மக்கிட்ட வந்து 3 டேட்டா இருக்குது: 101, 102 அண்ட் 104. ஓகேவா? இந்த 104 கீழே வந்து எந்த எம்ப்ளாயுமே கிடையாது. ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து அந்த 104க்கான டிபார்ட்மெண்ட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 103யோட டேட்டா வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இல்லை. அதே மாதிரி இங்கே ஒரு நல் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் ஜாயின். ஓகேவா? இன்னர் ஜாயின் அது அது ஒரு நார்மல் ஜாயின் தான். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி ஐடி நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொரி எப்பயுமே வந்து ஃப்ரம் கிளாஸ்லேருந்து தான் ரன் ஆகும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஃப்ரம் கிளாஸ். ஃப்ரம் கிளாஸில் என்ன இருக்குது? இங்கே வந்து ஜாயின் இருக்குது. எம்ப்ளாயிஸ் டேபிள் ஜாயின் வித் டிபார்ட்மெண்ட். ஜாயின்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆன் என்ன காமன் காலம் வந்து இதில் தான் மென்ஷன் பண்ணும். ரெண்டு டேபிள் உள்ள காமன் காலம். ஸோ எனக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் அண்டு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இந்த கண்டிஷனில் வந்து எனக்கு வந்து ரெண்டு டேபிளையுமே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து செலக்ட் கிளாஸில் உள்ள டேட்டா வந்து நம்மக்கிட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து பேக் எண்டில் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாரி. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எடுத்த கிளாஸ்க்குள்ள டேட்டா இருக்கு. ஓகே ஓகே ஸோ சாரி ஃபார் த டிலே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன ஜாயின் பார்த்தோம்? இன்னர் ஜாயின் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேக் எண்டில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, எம்ப்ளாயிஸ் டேபிள் ஜாயின்ஸ் வித் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இதுதான் வந்து ஜாயினிங் கண்டிஷன். ஸோ இந்த கொரியை ரீட் பண்ண உடனே பேக் எண்டில் ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும். டேபிள் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இந்த ரெண்டு கண்டிஷன்லாம் நம்ம டேபிளை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த இருக்குது. ஓகேவா? இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இதில் வந்து டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டு எடுத்துக்கும். இந்த 101 எடுத்துக்கும். 101 எடுத்து இதில் டேபிள் பி அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் கூட போய் மேட்ச் பண்ணும். 101 இங்கே இருக்கிற 101 மேட்ச் ஆகுதா? அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகுது. 101 அண்ட் தென் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 101. அதே மாதிரி இதே 101 திரும்ப வந்து 102 கூட வந்து மேட்ச் பண்ணும். 101 ஈக்குவல் டு 102 இல்லை, இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே அதே மாதிரி 101 ஈக்குவல் டு 104 மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. ஸோ இந்த டேட்டா மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்டு மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரெக்கார்டு 102 101 மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. 102 102 மேட்ச் ஆகுதா? சரி ஓகே மேட்ச் ஆகுதா? அப்போது 102 102 அதாவது இந்த இது வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் உள்ளது, இது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் உள்ளது. அதே மாதிரி 102 104 மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. இதே மாதிரி வந்து நல்லு வந்து வி காண்ட் எது கூடயுமே மேட்ச் ஆகாது. கரெக்டாக? ஏன்னா நல்ல வந்து நல் இஸ் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ அதனால் வந்து இந்த இதுவே வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிரும் நார்மல் ஜாயின்கிறனால. அதுக்கப்புறம் வந்து 103 வந்து 101 கூட போய் மேட்ச் ஆக ட்ரை பண்ணும். மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலை. அதே மாதிரி 103 வந்து 102 கூடயும் போய் ஜாயின்ட் ஆகுது, மேட்ச் ஆகலை. அதே மாதிரி 103 ஈக்குவல் டு 104 மேட்ச் ஆகலை. அப்போது இந்த ரெண்டு ரெக்கார்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற எம்ப்ளாயி ஐடி நேமை வந்து எடுத்து வச்சுக்கும். எம்ப்ளாயி ஐடி நேம். அதே மாதிரி இது வந்து எம்ப்ளாயி டேபிள். இந்த அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் டேபிள் இந்த 101 அண்ட் 102க்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் நேமை வந்து எடுத்து வச்சிரும். பேக் எண்டில் வந்து எடுத்து வச்சிரும். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து செலக்ட் கிளாஸ் வரும். செலக்ட் கிளாஸில் நமக்கு என்ன இருக்குது? செலக்ட் கிளாஸில் வந்து எம்ப்ளாயி ஐடி அண்ட் எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. அப்போது இதோட அவுட்புட் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 101 இந்த ரெண்டு ரெக்கார்டு தான். அப்போது 1 ஆலிஸ் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் நேம் தான் கேட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி கூட டிஸ்பிளே பண்ணலாம், ஹெச்ஆர். அதே மாதிரி 2 பாப் இன்ஜினியரிங். இந்த இதுதான் வந்து இதோட அவுட்புட்டாக வரும். ஏன்னா இந்த ரெண்டு ரெக்கார்டு மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு.
இது வந்து இன்னர் ஜாயினுக்கு. இந்த கொரியை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம வந்து ஜஸ்ட் இந்த கொரியை ரன் பண்ணோம்னா நமக்கு இந்த டேட்டா வந்துடும். கொரி வந்து யார் வேணாலும் எழுதலாம். ஜஸ்ட் இது ஒரு ஜாயின் போடுறோம், அதே மாதிரி இந்த கண்டிஷன் போடுறோம், ஓகே இதுதான் வரும். ஆனால் பேக் எண்டில் அது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ரெக்கார்டு, இது வந்து எம்ப்ளாயி, அது வந்து டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி டேபிள் ஏ டேபிள் பின்னு வச்சுக்கிட்டோம்னா டேபிள் ஏல இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுமே வந்து டேபிள் பியில் இருக்கிற அந்த மென்ஷன்டு ரெக்கார்டோட போய் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும், சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டேட்டாவை எடுத்துகிட்டு வராது. இதுதான் வந்து இன்னர் ஜாயினோட ப்ராப்பர் ஒர்க்கிங் வே. இதே மாதிரி தான் வந்து எல்லா டெக்னாலஜிஸ்லேயும் ஜாயின்ஸ் ஒர்க் ஆகும். மேபி இந்த சின்டாக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கலாம், பட் இதுதான் வந்து ஒர்க்கிங் வே. இதே மாதிரி நம்ம இப்போ வந்து லெஃப்ட் ஜாயினுக்கு பார்க்கலாம். லெஃப்ட் ஜாயினில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு கீவேர்டு தான் ஆட் பண்ணுறோம், லெஃப்ட். ஸோ பேக் எண்டில் வந்து பிக்வரி ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் கிளாஸில் ஓகே 2 டேபிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன ஜாயின்னு பார்க்கும், லெஃப்ட் ஜாயின். ஓகே லெஃப்ட் ஜாயின் உடனே வந்து பிக்வரி அப்படியே ஓகே எம்ப்ளாயிஸ் டேபிளில் உள்ள எல்லா ரெக்கார்டுமே வேணும், அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் ஒன்லி மேட்சிங் ரெக்கார்டு தான் வேணும், பேஸ்ட் ஆன் திஸ் காலம். எம்ப்ளாயிஸ் டேபிளில் திஸ் காலம் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் திஸ் காலம். சரி ஓகே, பேக் எண்டில் இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கொரியை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின் இதுதான் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள், இது வந்து ரைட் சைடு இருக்கிற டேபிள். பேக் எண்டில் பிக்வரி வந்து என்ன பண்ணும், ஜாயினிங் கண்டிஷன் வந்து என்ன, இ டாட் டி டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 101 எடுத்து அதே மாதிரி வந்து செக் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணுதா, மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகுது எடுத்து வச்சுக்குது. அதே மாதிரி 101 இன்ட்டு 102 மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலை, ஸோ எடுத்துக்காது. அதே மாதிரி 104 மேட்ச் ஆகலை, ஸோ 101 மட்டும் தான் மேட்ச் ஆகுது. 102 செக் பண்ணுது, மேட்ச் ஆகலை, ஓகே 102 வந்து மேட்ச் ஆகுது. 102 அதாவது இந்த காலம் இந்த ரோவோட மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகலை. ஸோ இந்த 2 டேட்டா மட்டும்தான். ஓகேவா. வேற இந்த எல்லாமே அதே மாதிரி போய் செக் பண்ணும், இது நல்ல இல்லை அதனால செக் பண்ணாது. ஸோ 103 போய் செக் பண்ணும், எதுவுமே மேட்ச் ஆகலை. சரி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது செக் பண்ணலாம். நல்லு வந்து எப்பயுமே வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட் தான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நல்ல வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கும். அதே மாதிரி 103 போய் செக் பண்ணும். 103 செக் இருக்குதா, மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலை, மேட்ச் 102 மேட்ச் ஆகலை. அதே மாதிரி 104 கூட மேட்ச் ஆகலை. அப்போது இந்த 103 வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் எந்த டேட்டாவோடய மேட்ச் ஆகலை, அப்போது இது வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட். நம்ம வந்து லெஃப்ட் ஜாயின் போட்டிருக்கோம், அதனால் இதையும் இங்கே வந்து எடுத்து வச்சுக்கோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆஃப்டர் ஜாயினிங், அந்த லாஜிக் அப்ளை பண்ண உடனே ஆஃப்டர் இதுதான் வந்து பிக்வரி வந்து எடுத்து வச்சுக்கோம். இதுக்கப்புறம் போய் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும். செலக்டில் நம்ம வழக்கம் போல் என்ன வச்சுருக்கோம், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, அதுக்கப்புறம் டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா. டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி ஐடி எடுத்து வைக்குது. என்னது 1 ஆலிஸு, டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன இருக்குது, ஹெச்ஆர். ரெண்டாவதுக்கு என்ன இருக்குது, பாபு இன்ஜினியரிங். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த ரெக்கார்டு இது வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட். ஓகேவா. நல்லுங்கிறது வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்டு. அதோட எம்ப்ளாயி ஐடி என்ன 3 சார்லி. இப்போ அதுக்கான ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, ஏன்னா இந்த டேட்டா வந்து இந்த டேபிளே இல்லை, அப்போ அதுக்கான ரெலவெண்ட் டேட்டா வந்து நம்ம வந்து நல்லு தான் போடுவோம். ஓகேவா. இதே மாதிரி 4க்கு இந்த நல்லு கிடையாது, இதுக்கு இந்த நல்லு வந்து இதோட மேட்ச்டு, இந்த 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 டேபிளில் இல்லாத நல்லு. ஓகேவா. இல்லைங்கிறதுக்காக நல் போட்டிருக்கோம். இப்போ 4வது வந்து 103க்கு வந்து நான் எம்ப்ளாயி ஐடி வந்து 4 டேவிட். ஓகேவா. அதே மாதிரி இந்த 103 வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் இல்லை, அப்போ இதுக்கும் வந்து நல். ஓகேவா. 2 நல்லு. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு உள்ள மேட்ச்டு ப்ளஸ் அன்மேட்ச்டு, இது வந்து ஒன்லி மேட்ச்டு ஃப்ரம் ரைட் சைடு. ஓகேவா. இதுதான் வந்து பேக் எண்டில் வந்து இப்படி தான் ரன் ஆகும். இப்போ நம்ம அந்த கொரியை ரன் பண்ணி பார்க்கலாம். சி பார்த்தீங்களா, ஆலிஸ் வந்திருக்கு, ஹெச்ஆர் இன்ஜினியரிங், ஆலிஸ் ஹெச்ஆர், பாபு இன்ஜினியரிங், அப்புறம் வந்து சார்லி நல், டேவிட்டும் நல். பேக் எண்டில் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ரெக்கார்டும் போய் மேட்ச் ஆகி வந்து ரன் ஆகுது. இதுதான் வந்து லெஃப்ட் ஜாயின். இதே மாதிரி தான் ரைட் ஜாயின். ரைட் ஜாயின் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு உள்ள மேட்ச்டு ப்ளஸ் அன்மேட்ச்டு, அப்போது ரிவர்ஸில் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே இருங்க அதையும் சொல்கிறேன். ஓகே ரைட் ஜாயினில் வந்து ரிவர்ஸில் செக் பண்ணும். ஓகேவா. லெஃப்ட் ஜாயினுங்கிறது வந்து லெஃப்ட் சைடு உள்ள டேபிள் வந்து லெஃப்ட் ஜாயின், நார்மல் ஜாயின் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற டேட்டா தான் போய் இந்த சைடு உள்ள டேட்டா வந்து செக் பண்ணும். ஓகேவா. அதாவது 101
இப்படி இந்த மேனர்ல செக் பண்ணும். இதுவே வந்து ரைட் ஜாயின் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரைட் சைடு இருக்கிற டேபிள்லேருந்து ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 101 இது வந்து இதில் போய் செக் பண்ணுது, மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகுது. அப்போ 101 மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 101 102 மேட்ச் ஆகலை, 101 நல்லு மேட்ச் ஆகலை, 103 மேட்ச் ஆகலை. ஓகேவா? ஸோ 101 மட்டும் தான் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த 102 வந்து இதில் போய் மேட்ச் ஆகுது. 101 இல்லை, ஸோ 102 மேட்ச் ஆகுது. 102 102 அப்படியே ஒவ்வொரு ரோவையும் போய் செக் பண்ணுது. அதே மாதிரி 104 போகுது. 104 வந்து எதுலேயுமே இல்லை. ஸோ அப்போ 104 வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட். ஓகேவா? அப்போ அன்மேட்ச்டு ரெக்கார்ட் அப்படின்னா இந்த சைடு தானே இருக்கு. 104 வந்து அன்மேட்ச்டு. ஓகேவா? இது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ், இது வந்து எம்ப்ளாயிஸ். ஓகேவா? இதுதான் ரைட் சைடு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செலக்டில் என்ன கேட்டிருக்கோம்? எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் வந்து 1 ஆலிஸ் ஹெச்ஆர், 2 பாபு இன்ஜினியரிங். ஓகேவா? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இப்போ 102 இருக்கு. இப்போ 104 வந்து டிபார்ட்மெண்ட், அதாவது ரைட் சைடு இருக்கு. அதோட பேரு மார்க்கெட்டிங். ஓகேவா? அதோட இது வந்து மார்க்கெட்டிங். இப்போ இதுக்கு ரெலவெண்டா டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து டேட்டா இல்லை, அப்போ நல். ஸோ இதுதான் வந்து ரைட் ஜாயின். இப்படி தான் வந்து ரைட் ஜாயின் ஒர்க் ஆகும். இப்போ அதே இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ரைட் ஜாயின். ஓகே, சி ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிவர்ஸ்ல போட்டிருக்கோம். பட் அலையஸ் ஹெச்ஆர் பாப் இன்ஜினியரிங், அதே மாதிரி மார்க்கெட்டிங், அதுக்கு ரெலவெண்டா நல்லுன்னு வந்திருக்கு. பார்த்தீங்களா? மார்க்கெட்டிங் நல்ல. ஸோ இப்படி தான் வந்து ரைட் ஜாயின் ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஃபுல் ஜாயின் அண்ட் கிராஸ் ஜாயின் என்னன்னு பார்க்கலாம். ஃபுல் ஜாயின்னா என்ன அப்படின்னா, ஃபுல் ஜாயின் என்னன்னு பார்த்தோம். போத் சைடு, அதாவது லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே வந்து மேட்ச்டு ப்ளஸ் அன்மேட்ச்டு. ஓகேவா? ஸோ மேட்ச்டு ப்ளஸ் அன்மேட்ச்டுனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்டு எடுப்போம். ஸோ இது வந்து அதே மாதிரி ஒவ்வொரு ரோவா போய் செக் பண்ணுவோம். ஒவ்வொரு ரோவா போய் செக் பண்ணும்போது ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் மேட்ச்டு. ஸோ 101 ஓகேவா? அதே மாதிரி 102 போய் செக் பண்ணுது. ஒரு டேட்டா தான் இருக்கு, 102 ஓகேவா? வேற எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ அப்போ இங்க வந்து நல் இருக்கு. நல்லும் போய் செக் பண்ணும். அதுக்கு ரெலவெண்டா வந்து நல்லு தான் இருக்கும், ஒரு டேட்டா தான். ஓகேவா? அதே மாதிரி 103 போய் செக் பண்ணுது, எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு ரெலவெண்டா நல்லு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து ரைட் சைடு அன்மேட்ச்டு, சாரி லெஃப்ட் சைடு அன்மேட்ச்டு. இது வந்து லெஃப்ட் அன்மேட்ச்டு. ஓகேவா? இது வந்து அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற ரெலவெண்ட் ஃபார் லெஃப்ட் அன்மேட்ச்டு. ஓகேவா? ஏன்னா இங்க வந்து அதுக்கு ரெலவெண்டா டேட்டா வேணும்ல, அதனால நல்லுன்னு இருக்கு. இப்போ வந்து இந்த சைடு போய் செக் பண்ணுது. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு செக் பண்ணுது. 101 ஆல்ரெடி இருக்கு. கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த இருக்கா 101 இருக்கு. அதே மாதிரி 102 எல்லா இதுலையும் போய் செக் பண்ணுது. ஒரு 102 இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 104 செக் பண்ணுது. 104 வந்து இதுல வந்து எதுலையுமே இல்லை. அப்போ இங்க வந்து 104 தான் வந்து அன்மேட்ச்டு. அதுக்கு ரெலவெண்டா இருக்கிறது வந்து ரைட் சைடு வந்து நம்ம நல் போட்டுக்கிறோம். ஓகேவா? இது வந்து ரைட் சைடு ரைட் அன்மேட்ச்டு. இதுதான் வந்து இந்த நல் வந்து ரெலவெண்ட் ஃபார் ரைட் அன்மேட்ச்டு. ரெலவெண்ட் ஃபார் இது வந்து ரைட்டுக்குள்ள அன்மேட்ச்டு. ஸோ இதோட அவுட்புட் அப்போ என்ன பார்த்துருக்கோம்? 101 நல் 103 நல் 104. ஓகேவா? இப்போ இதோட அவுட்புட் வந்து இதுக்கு என்னவா இருக்கும்? நம்ம வந்து அவுட்புட்ல என்ன வச்சிருக்கோம்? 1 ஆலிஸ் ஹெச்ஆர். ஓகேவா? ஹெச்ஆர். அதே மாதிரி 2 பாபு இன்ஜினியரிங். நல்லா இதுக்கு நல்லோட வேல்யூ வந்து 3 சார்லி நல்லு. அடுத்து வந்து 103, அதுக்கு வந்து 4 டேவிட்டு 103. ஓகேவா? ஸோ இது இதுக்கு வந்து நல்லு தான் வரும். ஓகேவா? ஏன்னா இந்த சைடு வந்து நல்லு தானே இருக்கு, நம்ம இதுதானே டிஸ்பிளே பண்றோம், ரெண்டு சைடுமே இதானே டிஸ்பிளே பண்றோம். ஸோ இப்போ ஈடா டிபார்ட்மெண்ட்னா 103 வந்துருக்கும், நல்லு தான் வரும். ஓகேவா? இந்த இடத்துல நல்லு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு மேட்ச்டு 104க்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் போடுறோம். மார்க்கெட்டிங் இங்க வந்து நல்லு. ஓகேவா? 1 2 3 4 5 5 ரெக்கார்ட்ஸ் வரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
சி நமக்கு வந்து 5 டேட்டா இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு வந்து மேட்ச்டு ப்ளஸ் அன்மேட்ச்டு, இது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு அன்மேட்ச்டு, இது வந்து ரைட் சைடு உள்ள அன்மேட்ச்டு. ஸோ இப்படி தான் வந்து ஃபுல் ஜாயின் ஒர்க் ஆகும். அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே சின்டாக்ஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அதே மாதிரி ஆன் கண்டிஷன் என்ன கண்டிஷனில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி வந்து கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயின் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டோம், பட் இன்டர்வியூவில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கிராஸ் ஜாயின்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கிராஸ் ஜாயினோட சின்டாக்ஸில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன். இதில் வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இருக்காது. ரெண்டு டேபிள் இருக்குது, ரெண்டு டேபிளையும் வந்து கிராஸாக ஜாயின் பண்ணி விட்டுரு, அவ்வளோதான். அது என்ன காமன் காலம்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கிராஸ் ஜாயின். ஸோ கிராஸ் ஜாயினில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஓகே ஒன் செகண்ட், ஜஸ்ட் கிராஸ் ஜாயின் ரெண்டையுமே வந்து கிராஸாக ஜாயின் பண்ணி விட்ரு. கிராஸ்னா என்ன, இன்ட்டு, அவ்வளோதான். ஓகேவா. இப்போ கிராஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் காலம் எதுவுமே கிடையாது. ஒன்று ஆலிஸ் 101. இப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக ஓகே இது வந்து நம்ம வந்து எல்லா டேட்டாவும் எடுத்து பார்த்தா தான் நமக்கு புரியும். இது வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகும், பேக்கெண்டில் எப்படி ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 101 ஹெச்ஆர், அதே மாதிரி 1 ஆலிஸு, 101 102 இன்ஜினியரிங். இது வந்து ஒரே டேட்டாவாக இருக்கும். ஓகேவா. 1 ஆலிஸு, ஏன்னா இந்த இந்த பர்டிகுலர் இந்த ரோ வந்து இந்த 3 ரோவோடையும் மேட்ச் ஆகும். கண்டிஷன் எதுவுமே கிடையாது, எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஜஸ்ட் ரெண்டையுமே வந்து கிராஸ் செக் மட்டும் பண்ணி விட்டுரும். ஓகேவா. ஸோ 104 மார்க்கெட்டிங். ஓகேவா. இதுதான் வந்து கிராஸ் ஜாயின். இதே மாதிரி வந்து இந்த ரோ இந்த ரோ இந்த ரோ ரெண்டுமே வந்து கிராஸாக ஜாயின் ஆயிரும். ஸோ அப்போ இதோட அவுட்புட் எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ரெக்கார்டு, இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து 3 அவுட்புட் வருதா எழுதியிருக்கோமா. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 3. அப்போ 1க்கு 3 அப்படின்னா இதுக்கு 6, 9, 12. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து 12 ரோஸ் வரும். இதோட அவுட்புட் வந்து 12 ரோஸ் வரும். இதே மாதிரி ரிப்பீட் ஆகும், வேற ஒன்றுமே ஆகாது. 2 பாப், 102 101 ஹெச்ஆர், இதே மாதிரி 102 102 இன்ஜினியரிங், 102 104, இதே மாதிரி அப்படியே ரன் ஆகும். ஓகேவா. இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு கொரியை மட்டும் ரன் பண்ணி பார்க்குறேன், 12 ரோஸ் வருதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ், நீங்கள் வந்து பேப்பர் பேனை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மைண்டில் நிற்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ஸ் பற்றி இது பண்ணவே வேணாம். ஏன்னா ஜாயின்ஸ் வந்து ஜஸ்ட் ஓகே, இது வந்து மேட்ச் ரெக்கார்ட் அன்மேட்ச் ரெக்கார்ட் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கொரி எழுதி ரிசல்ட் எடுத்துடலாம். பட் அது உங்களுக்கு மறக்கவே கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா, ஆலிஸ் 101 101, நான் வந்து இதில் வந்து எல்லா டேட்டாவுமே எடுத்திருக்கேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா. ஸோ அதனால் அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு. ஸோ ஆலிஸுங்கிற டேட்டா வந்து டிபார்ட்மெண்ட்டில் 3 இது கூட போய் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி பாப், அதே மாதிரி சார்லிக்கு வந்து நல்லு தான், பட் இருந்தாலும் போய் மேட்ச் ஆகும். ஸோ டேவிட். ஸோ இதுதாங்க வந்து ஜாயின்ஸ். ஸோ இன்னும் ஜாயின்ஸில் ஒரே ஒரு வீடியோ போடுறேன், இன்டர்வியூவில் கேட்குற ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அது மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு. ஜாயின்ஸ்னால் அவ்வளோதான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து 3 டேபிள் 4 டேபிள் 5 டேபிள் எத்தனை டேபிள் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நன்றி.